ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஜாக் ஃப்ரூட் சீடை வச்சு ஆல்ரெடி நான் குழம்பு ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபி பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு ஜாக் ஃப்ரூட் சீடு வச்சு தான் வடை மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ் கிட்ட அந்த சீடெல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா காய வச்சுட்டேன், வீட்டுக்குள்ளே தான். ஸோ அப்போ தான் உரிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டே உரிச்சிட்டு குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் மசாலாவில் வந்து மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு அது மட்டும் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸில் ஒரு கப் டீயோட இதை எடுத்து பைட் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா பிசைஞ்சிட்டு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். சைடில் நான் எண்ணெயுமே காய வச்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு உருட்டி தட்டி அதை எண்ணெயில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். ஸோ சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கும்போது இதை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஜாக் ஃப்ரூட் சீடை வச்சுன்னா நம்ம நார்மலாக வேக வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுனால அது இன்னுமே நல்லா இருந்தது அந்த மசாலாவோட. நீங்கள் மசாலா வேணுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பைண்டிங் எதுவுமே உடையலை, எண்ணெயில் போட்டோன்னே பிரிஞ்சு வரும்ல, அந்த மாதிரி எதுவும் ஆகலை. ஆனியன் மட்டும்தான் லைட்டாக வந்தது, மற்றபடி இது நல்லாவே இருந்தது. நல்லா இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர் அப்புறம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் சிம்பிளாக ஒரு 5 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நீங்கள் சூப்பராக பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன ஸ்நாக்ஸ் வந்துட்டு பண்ணலாம் ஜாக் ஃப்ரூட் சீடு வச்சு அப்படின்றதையும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இப்போ வந்துட்டு ஜாக் ஃப்ரூட் சீசனு ரொம்பவே நிறையா கிடைக்கிது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.